பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்பதாக. ஏன் சபை? சபை கிறிஸ்துவின் மணவாட்டி. ஒய் சர்ச்? த சர்ச் இஸ் த பிரைட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். வேதாகமத்தில் உள்ள திருமண வழக்கங்களை நாம் புரிந்து கொள்ளும் போதுதான் கிறிஸ்துவில் உள்ள நமது ரட்சிப்பு, கன்னிகையை போன்ற பரிசுத்த வாழ்வும் மணவாட்டி என்ற நிலையிலிருந்து மனைவி என்ற நிலைக்கு செல்லுவதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். ஆதாமுக்கு ஏற்ற துணையை ஏற்படுத்தும்படிக்கு அவனுக்கு அயர்ந்த நித்திரையை தேவன் கட்டளையிட்டார். அவனுடைய விலாயெலும்பை எடுத்து ஏவாளை மணவாட்டியாய் சிருஷ்டித்து அவனுக்கு முன்னிறுத்தினார். அதுபோல மணவாளனாகிய இயேசு நம்மை அவருக்கு மணவாட்டியாய் மாற்றுவதற்கு சிலுவையில் ஜீவனை கொடுத்தார். அந்த வேளையில் போர்ச்சேவகர்கள் ஈட்டியினால் விலாவை பிளக்க இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் மீட்கப்பட்ட இரட்சிக்கப்பட்டவர்களாய் மணவாட்டி சபையின் உறுப்பினர்கள் காணப்படுகிறார்கள். அதன் பின்பு வேறுபாட்டின் ஜீவியம் செய்து உலகத்தின் வழக்கங்களை கற்றுக்கொள்ளாதபடி, இப்பிரபஞ்சத்திற்குரிய வேஷத்தை தரிக்காதபடி பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும். ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று 2 கொரிந்தியர் 11:2 கூறுகிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த வாழ்வு வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். உங்கள் கண்கள் தெளிவாயிருந்தால் சரீரம் முழுவதும் தெளிவாயிருக்கும். கண்கள் சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. ஆகையால் உங்கள் கண்களுக்கு காவல் வையுங்கள், இருதய சிந்தைகளை காத்து கொள்ளுங்கள், மணவாளனுடைய வருகையை எதிர்நோக்கி காணப்படுங்கள். ஆதி சபையின் நாட்களில் அப்போஸ்தலர்கள் மணவாளனுடைய வருகையை எதிர்நோக்கி மாரநாதா, கர்த்தர் வருகிறார் என்று காத்து கொண்டிருந்ததைப் போல இயேசுவின் வருகையை எதிர்நோக்கி வாழுங்கள். வேறுபாட்டின் ஜீவியம் செய்கிறவர்களை சேர்த்து கொள்ளும்படிக்கு மணவாளனாகிய இயேசு துரிதமாய் வரப்போகிறார். புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு காணப்படுகிறவர்களை சேர்த்து கொள்ளும்படிக்கு மத்திய வானில் வரப்போகிறார். ஏனெனில் கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சபை மணவாட்டி என்ற நிலையிலிருந்து மனைவி என்ற நிலைக்கு நேராக கடந்து செல்லும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார் என்று வெளிப்படுத்தல் 19:7 கூறுகிறது. இவ்வண்ணமாய் நாம் என்றென்றைக்கும் மணவாளனாகிய இயேசுவோடு இருப்போம். கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிற பூமிக்குரிய இந்த வாழ்வு அந்த மகிமையான வாழ்வின் ஆயத்தத்திற்காய் என்பதை புரிந்து கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ராஜ ஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு. கன்னியருக்கு தொகையில்லை. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே என்று நீர் சொன்னீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை மணவாட்டியாக உத்தமியாக தெரிந்தெடுத்தீரே, அதற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாய் நீர் கொடுத்த இந்த பூமிக்குரிய வாழ்வில் நித்தியத்திற்குரியவைகளை தேடுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று வாக்கு கொடுத்தவர் துரிதமாய் எங்களை சேர்த்து கொள்ளும்படி வரப்போகிறீரே. யோவானைப் போல ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்வதற்கு கர்த்தரங்களை அனுதினமும் பழக்கப்படுத்தும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும்.
போக்கிலும் வரத்திலும் கர்த்தனீர் உடனிருப்பீராக. கண்ணின் மணி போல காத்தருளும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.